பின்னாடி ஒயிட் வால் இருக்குது. ஸோ அதில் படாமல் இப்போ ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டை வந்து வாலில் இது பண்ணி பண்ணேன் அப்படின்னா, பேனல்லாம் வந்து 3D பிரிண்டட் தான். இதுக்கு பின்னாடி நம்ம பெண்ட் பண்ணுற லாக் ஹிஞ்ச் போயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டுக்கு மாறினதுக்கப்புறம் இதான் என்னோட ரூம். இங்கே வந்து சிஸ்டம் வச்சுக்கலாம் அப்படின்னு, அதாவது லேப்டாப் நான் வச்சுருக்க டேபிள் பழைய இதில் மவுண்ட் பண்ண ஃபோட்டோ இருந்ததுன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே ஏசி மாட்டிருக்கிறதுனால இந்த ரூம் வந்து லேப் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே தான் இருப்பேன். கிச்சனில் வந்து மிஷின்ஸ் இருக்குது. பக்கத்து ரூம் வந்து இகாமர்ஸ்க்காக பிளான் பண்ணியிருக்கு. இப்போது இந்த போர்டு இருக்குல்ல, இதை வந்து நான் கீழே ட்ரில் பண்ணி மவுண்ட் பண்ணிட்டேன். ட்ரில் பண்ணி மவுண்ட் பண்ண ஷார்ட் எடுக்கலை. இல்லைங்க, இல்ல என்ன கேட்டாலும் தரேன், என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. இந்த டேபிள் மேலே வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணனால நிறைய டர்ட்டாக இருக்குது. இதை தொடச்சாலும் இதாக இல்லை. இந்த ஸ்க்ரூஸை இப்போ ரிமூவ் பண்ணி இதை எடுத்து ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற ஐடியா இல்லை. இந்த ஸ்க்ரூ டைட்டாக பண்ணிட்டேன். இதை லூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு பெரிய ஆணி. 4 ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இது எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், பட் இருந்தாலும் பெயிண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி தான் இந்த ஸ்டாண்ட்ஸை மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டை வந்து வாலில் இது பண்ணி பண்ணேன் அப்படின்னா, டேபிள் வாங்கி போடுறதா இருந்தால் காஸ்ட் கூட வந்துச்சு. டேபிள் வந்து கீழே லெக்ஸ் இருக்கிறதுனால நம்ம கீழே ஏதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கோ, இப்போ மொதல் இருந்த இடம் வந்து இதோட சின்னதாக இருக்கும். அந்த லெக் இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்புறம் திங்ஸ்லாம் வைக்க முடியாது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த பிளேவுட் வந்து நீங்கள் பார்த்த சைஸ் வந்து 2.5x 4. ஸ்டாண்ட் வந்து ஒரு 200 அவ்வளோதான் வந்தது. அந்த வுட்டு வந்து ஒரு 400 வந்தது. வெளியில் எடுத்துகிட்டு போய் பெயிண்ட் பண்ணலாம். இதான் என்னோடய பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் வச்சு நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும். பின்னாடி ஒயிட் வால் இருக்குது. ஸோ அதில் படாமல் பார்த்து ஸ்ப்ரே பண்ணணும். உங்களோட மாஸ்க் இருந்தால் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா. என்னோடய மாஸ்க்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. திங்ஸ்லாம் கொண்டு வந்து வச்சு இன்னும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணல. ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு இருக்காது. முதல்லாம் க்ளோஸ்டு இதில் வச்சு தான் பண்ணுவேன். என்னால் வெளியே எங்கேயும் வச்சு பண்ண முடியாது. இதில் வந்து இப்போது ஃப்ரண்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பேச்சஸ்லாம் இல்லை, நல்லாவே இருக்குது. பாட்டம் விசிபிள் இருக்காதுன்றதுனால நான் அதை கவர் பண்ணல. ஏன்னா அவ்வளோதான். இது நான் கீழே வச்சு பண்ணதுனால பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி லிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம பெயிண்ட் ரிமூவர் போட்டு எடுத்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா ட்ரை ஆகிடும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன்னா, மற்ற பெயிண்ட்லாம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும். முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பெட்டராக இருக்குது பாருங்கள். டேபிள் தூக்கி வச்சுட்டேன். இப்போ இதை ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போது 4 ஸ்க்ரூஸையும் டைட் பண்ணி முடிச்சாச்சு. ஷேக்கிங் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓ நைஸ் நைஸ். நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது நைஸ்னு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தி நெக்ஸ்ட் டே. இது வந்து அடுத்த நாள் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த லேப்டாப் வந்து என்னோட மச்சான்ட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நான் இதை வந்து ஸ்கிராப்லேருந்து எடுத்து 3D பிரிண்டிங் ஒர்க்லாம் பார்த்துருப்பேன். பேனல்லாம் வந்து 3D பிரிண்டட் தான். இதுக்கு பின்னாடி நம்ம பெண்ட் பண்ணுற லாக் ஹிஞ்ச் போயிடுச்சு. ஹிஞ்சில் வந்து ஸ்க்ரூ பண்ணி பேக் கவர்லையும் ஸ்க்ரூ பண்ணி வெளியில் தெரிஞ்சது. ஸோ அதுக்கு கேப் போட்டு கவர் பண்ணது. அதெல்லாம் பக்கத்து ரூமில் வந்து எலக்ட்ரானிக் ஒர்க்கிங்காக டேபிள் செய்கிறது வேலை இருக்குது. அப்புறம் நம்ம இகாமர்ஸ்க்குரியதும் அதை உங்களுக்கு அடுத்து போடுறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரோ ஒருவன். பாய்.